போய் நம்ம பிரசங்கம் பண்ணால் நம்மளை கொண்டுடுவாங்க அப்படிங்கிற பயத்தில் மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு துறைமுகத்துக்கு போகிறோம். அங்கே நிறைய கப்பல்கள்லாம் நின்றுட்டு இருக்கு. துறைமுகத்துக்கு கப்பல்கள் இருக்கிற துறைமுகத்துக்கு போயிட்டு ஒருத்தர்கிட்ட போயிட்டு, ஐயா இந்த கப்பல் எங்கே போகுதுன்னு கேட்கும். இந்த கப்பல் வந்து தர்ஷிஷ்ன்ற ஒரு ஊருக்கு போகுது அப்படின்னு. ஐயா அப்போ நான் இதில் வரலாமா? வரலாம், ஆனால் நீ அதுக்கு கொஞ்சம் காசு பண்ணலாம். சரி எவ்வளோ சொல்லுங்க, நான் பே பண்ணுறேன் அப்படின்ட்டு அந்த டூருக்கான அதை போகிறதுக்கான பணத்தை கட்டிட்டு போயிட்டு அவர்கிட்ட கேட்குறாங்க, ஐயா நான் தூங்கணும், இங்கே எதனா தூங்குறதுக்கு இடம் இருக்கா? கப்பலில் அடித்தட்டு ஒன்று இருக்கு, அங்கே போயிட்டு நீ கொஞ்ச நேரம் படுத்துக்கலாம் அப்படியே யோசிக்கிறான். யேசுப்பா சொன்ன வேலையிலேருந்து தப்பிக்கிறத நம்ம மறந்துடணும், சுத்தமாக மறந்துடணும் அப்படின்ட்டு அவன் தூங்கிட்டான். அவன்தான் வேலை முடிஞ்சிச்சு, தூங்கிட்டான். ஆனால் நம்ம மறந்துடலாம், மனுஷன் மறந்துடுவாங்க, ஆனால் தேவன் மறக்க மாட்டான். நம்ம ஒருத்தர் தேர்ந்தெடுத்து அவருக்கு எதனா வேலையை கொடுத்துட்டாருன்னா அவன் முடிக்கிற வரைக்கும் அவன் பின்னாடியே வருவார். ஆனா ஆண்டவர் மறக்கவே இல்லை. அதனால ஆண்டவர் என்ன பண்றாரு, அந்த கப்பல்ல பெரிய அலைய உருவாக்கி வருவார். அங்க அந்த சூறாவளி வந்து அந்த கப்பல் அந்த தண்ணியில அங்கேயும் இங்கேயும் டான்ஸ் ஆடுது, அங்கேயும் இங்கேயும் ஆடிக்கிட்டு இருக்கு. இப்போ என்ன பண்றாங்க, கப்பல்ல இருக்கிற வெயிட்டை பாய்க்கிறதுக்கு கப்பல்ல இருக்கிற ஹெவி திங்ஸ் எல்லாம் தூக்கி கீழே போடுறாங்க. அப்பயும் கண்ட்ரோல் பண்ண முடியல. அவர் எத்தனையோ போய் சமாளிச்ச கப்பலை ஓட்டி போயிருக்காரு. ஸோ அந்த புயலை மட்டும் அவரால் கண்ட்ரோல் பண்ண, அதாவது கட்டுப்படுத்தி ஓட்டவே முடியல. அந்த புயலை மட்டும் எல்லாம் அவங்க காட ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன அதுக்கு சாய்ஸ் வேற எதுவுமே இல்லை இல்லையா? கப்பலில் இருக்கிற பெரிய பெரிய பொருளையும் தூக்கி போட்டு பார்த்தாச்சு, என்னமோ பண்ணி பார்த்துட்டாங்க. வேற வழி காடிகிட்ட ப்ரேயர் பண்ணுறது தான். அவங்க காடிகிட்ட ப்ரேயர் பண்ணுறாங்க, அதுவும் ஒர்க் ஆகல. யோனா எங்க படுத்துட்டு இருக்காரு, கப்பலுடைய அடித்தட்டில் படுத்துட்டு இருக்காரு இல்லையா? எல்லாருக்கும் ஒரு விஷயம் ஷாக் ஆகுது, அதாவது ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. என்னன்னா இங்க எல்லாம் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கோம், ஒருத்தர் என்னன்னா அடித்தட்டுல ஜாலியா தூங்கிட்டு இருக்கான், ஜாலியான நித்திரையில இருக்கான். அயர்ந்து நித்திரை தான், அயர்ந்து நித்திரையை தான் ஜாலியான நித்திரை. ஆமா, என் தலையில வந்து இதையே முழுதாக எந்திரிக்க மாட்டேன்னு பார்த்துருக்கான். யோனா வந்து நல்லா படுத்துட்டு இருக்க. அடுத்து எங்க போலாம், அடுத்து எங்க போய் குட்டிஸோட விளையாடலாம், அடுத்து என்ன பண்ணலான்னு யோசனை யோனா தூங்கிட்டு இருக்க. யோனா நல்லா தூங்கிட்டு இருக்க. கனவுல யார் வந்தாங்க, இந்த உலகம் எப்ப ஏற்பட்டு அழிச்சு போனா எனக்கு என்ன, நான் நல்லா தூங்கணும்னு தூங்கிட்டு இருக்கேன். அடித்தட்டு அவன் நினைச்சிருப்பாரு, ஆஹா கப்பலுடைய அடித்தட்டுல படிக்கிற சொன்னமே தனி அப்படின்ற தாட்டில் தூங்கிட்டு இருப்பாரு. ஆனா வெளியே ஒரு அசம்பாவிதமே நடந்துகிட்டு இருக்குன்னு தெரியாதவருக்கு இவனுக்கு சரியான ஷாக்கு. மட்டும் பாவி, புயல் வந்து கப்பல் அங்கேயும் அங்கேயும் தத்தக்கான ஆடிக்கிட்டு இருக்கு, நீ என்ன அடித்தட்டுல போய் படுத்துக்கிட்டு என்ன தூங்க விடாதுக்கு ஓடி போயிட்டு தட்டி எழுப்புறாரு. எப்பா யோனா எந்திரிப்பா, உனக்கு என்னப்பா ஆச்சு, இப்படி தூங்கிட்டு இருக்க, வெளியே என்ன நடந்துட்டு இருக்குன்னு உனக்கு தெரியுமா தெரியாதான்னு கேட்கிறாரு. எதுவுமே தெரியாது, அப்பாவிக்குள்ள மாதிரி முடிச்சாரு.
நீயும் ஆண்டவர் பார்த்து வேண்டுப்பா, வெளியே ஒரு பெரிய புயலே வந்துருக்குது. எது அதனால அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, சீட்டு போட்டு பார்க்குறாங்க யாருனால இந்த புயல் வந்திருக்கு. சம்மந்தமே இல்லாம புயல் வந்தது. ஏன்னா அந்த நேரத்தில் நல்ல இது கிளைமேட் நல்லா இருந்திருக்கு போல, நல்லா இருந்திருக்கும். சம்மந்தமே இல்லாம புயல் வந்தது. அதனால இந்த இதுக்கு சம்மந்தப்பட்ட யாரோ ஒருத்தர் நம்ம கப்பல்ல இருக்காங்க. என்ன பண்றாங்க, சீட்டு போட்டு பார்க்கலாம். சீட்டு போட்டு பார்க்கறாங்க. தம்பி உன் பேர் என்ன? அது ஒரு சீட்டு. தம்பி உன் பேர் என்ன? சீட்டு. தம்பி உன் பேர். நல்லா அந்த கப்பல் இருக்கிற எல்லா பெரிய சீட்டில் போட்டு குடிக்கு போடுறாங்க. குடிக்கு போட்டு கேஷுவலாக ஒரு பேர் எடுக்கிறாங்க. சும்மா தான் போய் அந்த சீட் எடுத்தாங்க. திறந்து பார்த்தா யாரு? யோனா இருக்காரு. அப்போ இந்த கதையில சம்மந்தமே இல்லாதவங்க கப்பல்ல சுத்திக்கிட்டு இருக்காங்க. அது யாரு? யோனா கிட்ட அந்த கப்பல்ல இருக்கிறவங்க கேட்கறாங்க, எதுக்கு இப்படி சம்மந்தமாக இந்த கப்பல்ல நீ ஏறின அப்படின்னு கேட்கறாங்க. இல்ல, சர்வ வல்லமை உள்ளவர் எனக்கு ஒரு வேலையை கொடுத்தாரு, நான் அது செய்யாம அதுக்கு மாறாதா இந்த வேலையில இறங்கினேன் அப்படிங்கிற. அதுக்கு ஆப்போசிட்டா இறங்கினேன். அது ஒரு விளைவு. கொஞ்சம் இல்ல, முன்னாடியே சொல்லிடணும், நான் தான் என்னாலதான் இந்த புயல் வருது. அப்பொழுது அவர்கள் அவனை நோக்கி யார் நிமித்தம் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது என்று நீ எங்களுக்கு சொல்ல வேண்டும். உன் தொழில் என்ன? நீ எங்கிருந்து வருகிறாய்? உன் தேசம் எது? நீ என்ன ஜாதியா என்று கேட்டார்கள். அதற்கு அவன், நான் எவ்வேயன், சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர். வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவருடைய தொழுது கொள்ளுங்கள். ஆனா இதை உருவாக்குனவருடைய சீசன் தான் நானு. அவர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவருடைய சீசன், பயபக்தி உள்ள சீசன். அதுவும் வெறும் சீசன் சொல்ல, பயபக்தி உள்ள சீசன். பயபக்தி உள்ள சீசனை எப்படி இருக்கணும்? பயபக்தி உள்ள சீசனை யாருன்னு சொல்றது பாருங்க. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்பட்டு அவருடைய வேலையை செய்யணும். சங்கீதம் 1:1 கர்த்தருடைய வார்த்தையில் இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இரவும் பகலும் தியானமா இருக்கணும். பயபக்தி இல்லாம, பயபக்தியே இல்லை, பயபக்தியே இல்லாம சொல்றான் நான் பயபக்தியான விசேஷன் அப்படிங்கிறோம். அந்த நேரத்துல நம்மளா இருந்தா என்ன பண்ணியிருப்போம்? ஏப்பா தம்பி, நீ உன் ஆண்டவருக்கு விரோதமா வேலை செஞ்சுக்க, அப்புறம் எப்படி நீ பயபக்தியான சீசனா இருந்திருப்ப அப்படின்னு கேட்டிருப்போம். நறுக்குன்னு அந்த கேள்வி கேட்கணும். அந்த இடத்துல என்ன சொல்றது? பயபக்தியே இல்லை. பயபக்தி இருந்தா என்ன பண்ணிருக்கணும்? நினைவேகப்போ அங்க போய் அந்த விஷயத்தை நீ சொல்லு அப்படின்னு அடுத்த நிமிஷம் நீ சொல்லியிருக்கணும். நீ சொல்லல. அப்போ நீ பயபக்தி இல்லாதவன். நம்ம சும்மா வாயில சொல்றோம், நான் ஆண்டவருக்கு இதை செய்யறேன், அதை செய்யறேன், ஒரு ஆட்டை பலியிடுறேன். அது நம்ம சைட்ல இருந்து தான் செய்யறோம். ஆனா நம்ம பாடி செஞ்சுட்டே இருக்கோம். பட் அது ஆண்டவருக்கு ஆறுதலா இருக்கணும். நம்ம ஒண்ணு செஞ்சோம்னா அதுல ஆண்டவருக்கு மன நிறைவு இருக்கணும். இப்போ ஒரு அதிகாரம், அதாவது ஒரே ஒரு சாப்டர் படிச்சாங்களோ ஆண்டவர்ல மனநிறைவு இருக்கணும். என் பையன் பைபிள் எடுத்து ஒரு சாப்டர் படிச்சான் அப்படின்னு ஆண்டவருக்கு அதுல சந்தோஷம் இருக்கும். ஆமே, இங்க பயபக்தியே இல்லாம தான் ஒரு பயபக்தியான சீசன். யாரு? யோனா. அதுக்கப்புறம் சொல்றான், கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகி
தங்களுக்கு அறிவித்ததினால் அந்த மனுஷர் மிகவும் பயந்து அவனை நோக்கி, நீ ஏன் இதை செய்தாய் என்றார்கள். இப்ப கேக்குறாங்க, நீ வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தெல்லாம் படிச்சு தேவனுடைய சிஷ்யங்கிற அவருடைய சமூகத்தை விட்டு நீ ஏன் விலகி ஓடி வந்த? Will you get away from his feet? அப்படின்னு கேட்கிறாரு. அவருடைய பாதத்தை விட்டு நீ எதுக்கு தள்ளி வந்த? இவ்வளவு பெரிய வேலையை பார்த்துருக்காரு ஆண்டவர். வானத்தை உருவாக்கி இருக்கிறாரு, பூமியை உருவாக்கி இருக்கிறாரு, சமுத்திரத்தை உருவாக்கி இருக்கிறாரு, நீரூற்றுகளை உருவாக்கி இருக்கிறாரு, இன்னும் என்னென்னமோ உருவாக்கி இருக்காரு. நம்ம நினைக்கிற தரையை உருவாக்கி இருக்காரு, காத்தை உருவாக்கி இருக்காரு. இதெல்லாம் உருவாக்குனா ஆண்டவருடைய சமுதிரம் எப்படி ஓடலாம்? அவருடைய ஓடி வந்ததும் இல்லாம அவருடைய சிஷியங்கிறிய உனக்கு வாய்ப்பு பூசலையா? அவருடைய வேலையை மனுஷன் செஞ்சதுக்கு அப்புறம் தான் நீ அவருடைய ஃபுல்லான்னு சொல்லணும். அவருடைய வேலையை ஃபுல்லா முடிக்கல. நீங்க முடிக்காம நான் தேவனுடைய சிஷியன் அப்படின்னு சொல்றதுல அர்த்தமே இல்லை. அவர் சொல்றதை செய்யணும். காற்றும் கடலும் அவருடைய வார்த்தைக்கு அடங்குதுன்னா, அவர் உருவாக்குன இந்த சமுத்திரம் அவருடைய வார்த்தைக்கு கட்டுப்படுதுன்னா, அவர் உருவாக்குன மனுஷன் நம்ம, அவர் உருவாக்குனவங்க நம்ம, அவரால் உருவாக்கப்பட்டவர்கள் தான் நம்ம. அவர் பேச கேட்கணும்னா என்ன அர்த்தம்? அவர் உருவாக்குனதுக்கு அர்த்தமே இல்லையே. சமுத்திரமே ஒரு பேச்சு கேட்குது. யூடியூப்ல கேட்க போற எல்லாருக்கும் ஒன்று சொல்ற, இந்த சமுத்திரம் கேட்குது ஆண்டவர் சொல்றத. ஆளு கொந்தளிக்குது. அவரு கப்பல்ல போகும்போது, போட்ல போகும்போது கடல் அப்படி கொந்தளிக்குது. சீசர்களும் பயந்து ஆண்டவரை பார்த்து கத்துறாங்க, ஆண்டவரே நாங்க மழை போறோங்கிறது உங்களுக்கு தெரியாதா? இப்படி தூங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அற்ப விசுவாசிகளேங்க. எந்திரிச்சு கடலை பார்த்து, காற்று கடலை பார்த்து, நான் நல்லா தூங்கிட்டு இருக்கேன், வந்து டிஸ்டர்ப் பண்ண. இவங்க வேற உங்களை பார்த்து பயப்படுறாங்க. கவனம் இறையாதே அமைதலாக இருக்கின்ற கற்றுக்கொண்டிருக்கணும். இதுக்கப்புறம் சத்தம் போட்டீங்க, மறுபடியும் வந்து அடக்கி வச்சிருங்க அப்படிங்கிற. அடக்கிட்டு சீசர்களை பார்த்து கேட்கிறார், ஏன் அற்ப விசுவாசிகளே அப்படிங்கிறார். மொத்த வார்த்தையே அதான் சொல்றேன். அற்ப விசுவாசிகளே, நீங்க எதுக்கு பயப்படுறீங்க? நான் ஒருத்தங்க எதுக்கு உங்களுக்கு நீங்க மறந்துட்டீங்களா அப்படின்னு கேட்கிறார். சீசர்களை பார்த்து கேட்கிறார். நானும் உங்களை பார்த்து கேட்கிறேன், தேவன் ஒருத்தர் இருக்கிறத மறந்துட்டீங்களா? யோனா மாதிரி ஆண்டவர் செய்ய சொல்ற நீங்க ஒண்ணு செஞ்சுட்டு இருக்கீங்களா? இன்னையோட அதை நிறுத்திக்கோங்க. சமுத்திரம் அவர் சொல்றது கேட்குது, வானம் அவர் சொல்றது கேட்குது, பூமி அவர் சொல்றது கேட்குது, நீரூற்றுகள் அவர் சொல்றது கேட்குது, அவர் உருவாக்கின மிருகங்கள் அவர் சொல்றது கேட்குது. அதுல தினமும் காத்துல எழுந்திரிச்சு என் சப்பா இந்த நைட்டு ஃபுல்லா காத்ததுக்கு நன்றி அப்படின்னு. நைட்டு ஃபுல்லா என்ன காத்தீங்க, இன்னொரு நாள் கொடுத்தீங்க. யோவான் 11:40 சொல்லுது, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை நீ காண்பாய். நீ விசுவாசிக்க மாட்டீங்க ஆண்டவரே, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை நீ காண்பாய். யோவான் 11:40 சொல்லுது. யோவான் சொல்ற, நீ விசுவாசிக்கணும். You want to trust the Lord who is your creator. நீ தேவனை விசுவாசிக்கணும், ஏன்னா அவர் உன்னை படைச்சவர். ஆமென். நம்ம அப்பாவை அம்மாவை எப்படி நம்புறோம்? ஏன் அம்மாவை அப்பாவை நம்புறோம்? ஏன்னா அவங்க நம்மளை பத்திரமா பார்த்துப்பாங்க, எந்த கஷ்டம் வந்தாலும் நம்மளை காப்பாற்றுவாங்கன்றதுனால அவங்க மேல நம்புறோம், அவங்கள நம்புறோம். அவங்கள நம்புற மாதிரி அவங்களே நம்பணும். ஏன்னா அவங்க நமக்கு ஒரு ஷீல்டு மாதிரி.
அவங்களே எப்படி நம்புறோம்னா வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கின அவரை எந்த அளவுக்கு நம்ம நம்பணும்? ஆமென். எந்த அளவுக்கு நம்ம நம்பணும்? வானத்தையும் பூமியும் சர்வ நீரூற்றுகளையும் படைத்திருக்கிறார். சும்மா ஒன்று ரெண்டு கிரியேச்சர்ஸ் மட்டும் அவர் உருவாக்கிட்டு முடிச்சிடல. எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஒரு அற்புதமான ஒரு இதை உருவாக்கி இருக்கிறார். அவர் எந்த அளவுக்கு நம்ம நம்பணும்? இப்போ இங்க யோனா சொல்றாரு, ஏன்னா நீங்க தூக்கி கடல்ல போட்டுருங்க. அவரு ஐடியா சொல்றாரு. அவரு என்ன சொல்றாரு, என்னை தூக்கி கடல்ல போட்டுருங்க. அப்போ இந்த கடல் அமைதியாயிடும், இந்த புயல் போயிடும். எதுக்கு நீ யோசிச்சுக்கப்பா, போட்டுருவோம் அப்படின்னு. இல்ல நீங்க போட்டுருங்க, இந்த கடல் அமைதியாயிடும். உடனே என்ன பண்றாங்க, வேற ஆப்ஷன் இல்லாம அவங்க தூக்கி கடலை போட்டாங்க. போட்டு அடுத்த செகண்ட் பாத்தீங்கன்னா அங்க கரும் மேகங்கள் இல்லை, அந்த கரையோட சீற்றங்கள் கம்மியாயிடுச்சு. எல்லாம் இப்படிங்கிறதுக்குள்ள நடந்து போச்சு. அழகா சூரியன் ஏற்றி பார்த்து உடனே யோனா என்ன பண்றான், தண்ணியில ஆழ்ந்து அமர்ந்து போறான். 2வது அதிகாரத்தில் அந்த மீன் வருது, சம பெரிய மீன் வருது. வந்து ஆழம் முழுங்கி 3 நாள் அந்த மீனோட அடி வயிற்றுல இருக்கு. அதுவும் பாவம், அந்த மீன் எவ்வளோ 3 நாள் தொடர்ந்து யோனாவை டைஜஸ்ட் பண்ணாம வச்சிருக்கு. எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? அதுதான் கஷ்டப்பட்டு அதை டைஜஸ்ட் பண்ணாம 3 நாள் அதை வயிற்றுல வச்சுட்டு சுத்திக்கிட்டு இருக்கு. உடனே என்ன பண்றான், அந்த மீனோட வயிற்றுல முட்டி போட்டுக்கிறான். முட்டி போட்டு ஜெபம் பண்றான். ஏசப்பா என்னை மன்னிச்சிருங்க, ஏசப்பா என்னை மன்னிச்சிருங்க, என் தவறுகளை எல்லாத்தையும் மன்னிச்சிருங்க, இனிமே நான் தப்பு பண்ண மாட்டேன். 3 நாள் தொடர்ந்து ஜெபம் பண்றான். எங்க? மீனோட வயிற்றுல. ஐயோ, அந்த இடம் எப்படி நான் எத்தனை நாள் கழுவாம வச்சிருக்கோமோ, எப்படின்னா அந்த மீனோட வயிறு எந்த அளவுக்கு நாற்றம் இருக்கும் தெரியுமா? அந்த இடத்துல உட்காந்து ஜெபம் பண்றான். அந்த 3 நாள் 72 மணி நேரம் 72 hours எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. ஆண்டவர் முன்னாடியே சொன்னத அவன் போய் செஞ்சிருந்தானா, இப்ப எதுக்கு தேவையில்லாம தண்ணிக்குள்ள விடணும், மீனோட வயிற்றுக்குள்ள போகணும், அதோட நேரத்தில் ஏன் கஷ்டப்படணும் சொல்லுங்க. ஆமென். இப்போ அவன் முன்னாடியே ஆண்டவர் சொன்னதை செஞ்சிருந்தா, நினைவேக்கு போயிருந்தா, அங்க இருக்கிறவங்க கிட்ட பிரச்சனை பண்ணியிருந்தா, எதுக்கு இவன் தண்ணிக்குள்ள போய் விடணும், மீன் அவனை சாப்பிடணும். அவன் அது ஃபுல்லா சாப்பிடவே இல்லை. அவன் கஷ்டப்பட்டு வயிற்றுல 3 நாள் வச்சிருக்கு. அந்த அளவுக்கு மீன் சொல்றது மீன் ஆண்டவர் சொல்றது கேட்டு பாருங்க. அது ஒரு பாயிண்ட். இதை விட்டு பண்ண மீன் ஆண்டவர் சொல்றதை கேக்குது, திமிங்கலம் சொல்றது கேக்குது. திமிங்கலம் பெரிய மீன், திமிங்கலம் தான் கடல்ல இருக்கிற பெரிய மீன். அது சொல்றது, அது ஆண்டவர் சொல்றது கேக்குது. ஆமென். மீன் ஆண்டவர் சொல்றது கேக்குது. இந்த மாதிரி ஒருத்தன் வந்து தண்ணியில விழுவான், அவன் நீ விழுகணும், ஆனா நீ டைஜஸ்ட் பண்ணக்கூடாது, அவன் தொண்டையில வச்சுக்கணும் அப்படிங்க. உடனே ஏன் பேசுவான் அப்படின்னு அது சொல்றது ஆண்டவர் சொல்றதை இந்த மீன் கேட்குது. மீன் நினைச்சிருந்தா அவனை அப்பயே மூழ்கி டைஜஸ்ட் பண்ணிட்டு அது பாட்டு போயிட்டு இருப்பான். அதுக்கு டைஜஸ்ட் பண்றதுக்கு 2 நிமிஷம் ஆகாது. அதோட வாயில தான் பெருசாக நல்லா லவக்குன்னு டைஜஸ்ட் பண்ணிடும். அது ஆண்டவருடைய பேச்சு அப்படி கேட்கும். அது கேட்கிற அளவுக்கு கூட நம்மளால கேட்க முடியல. ஒரு மேமன், ஆக்சுவலா திமிங்கலம் வந்து மீன் கிடையாது, அது ஒரு மேமன்.
அது ஆண்டவருடைய பேச்சு கேட்குது. யோசிச்சு பாருங்க, ஒரு மீன் ஆண்டவர் சொல்ற பேச்சு கேட்குது, ஒரு சமுத்திர ஆண்டவருடைய பேச்சு கேட்குது, நீரூற்றுகள் கேட்குது, வானம் இப்போ வானத்தை பார்த்து இப்போ மழை கொட்டட்டும் அது கொட்டுது, தண்ணியை கொடுக்குது. பூமியை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றாங்கன்னா அது கேட்குது. இந்த மாதிரி ஆண்டவர் உருவாக எல்லாமே ஆண்டவருடைய பேச்சு கேட்குதுன்னா, ஒரு மீன், சாதாரண மீன், நம்மளுக்கு வேணா நல்ல பெரிய மீன், பெரிய ஒரு கடலே பெரிய மீன், ஆனா ஆண்டவருக்கு அது சின்ன மீன் தான், அதுவும் குழந்தை தான். நம்ம எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் டிப்டாப்பாக இருந்தாலும் ஆண்டவருக்கு முன்னாடி நம்ம சின்ன குழந்தை தான். நம்ம எவ்வளோ பெரிய பொசிஷனுக்கு போனாலும், எவ்வளோ பெரிய ஆனாலும் ஆண்டவருக்கு நம்ம சின்ன பசங்க தான், அதாவது கை குழந்தை. ஒரு மீன் ஆண்டவர் சொல்றதை கேட்குது. 2வது அதிகாரத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். 2வது அதிகாரத்துல தான் மீன் வருது. 3 நாள் தொடர்ந்து ஜெபம் பண்றான் யோனா. இப்போ அந்த மீனை 3 நாள் கழிச்சு ஆண்டவர் மீனுக்கு இன்னொரு கட்டளை கொடுக்குறார். நீ என்ன பண்ணு, அவனை கரையில துப்பிடு. அதை நினைச்சா தண்ணியில துப்பிட்டு அது பாட்டு போயிட்டு இருக்கும். அதை நினைச்ச அந்த தீவிர நினைச்சாதான் நம்மளால அந்த மேல் தட்டுக்கு வர முடியும். அதாவது தண்ணினா அதோடைய மேல் தட்டுக்கு அது நினைச்சாதான் வர முடியும். சும்மா அதோடைய வாழை வச்சு தட்டி விட்டுச்சுன்னா நம்ம மேலே வந்துடலாம், இல்லைன்னா அமுக்கிதான் போகணும். ஏன்னா தண்ணியில் அவ்வளோ ப்ரெஷர் இருக்கும், தண்ணிக்கு உள்ள போக ப்ரெஷர் இருக்கும். அது இங்கே கக்கி விட்டுச்சுன்னா, அதாவது இங்கேருந்து கக்கி விட்டுச்சுன்னா வந்து ஒரு அது எதுனா பண்ணிச்சுன்னா, சப்போஸ் அது வாழை வச்சு தட்டி விட்டுச்சுன்னா அது ஒரு மேலே வந்துடலாம். ஒரு மனுஷனால தண்ணிக்குள்ள 30 நிமிஷம்னா மூச்சு பிடிச்சி வைக்க முடியும். அதுவும் எதுவும் அந்த அப்போல்லாம் இந்த மாதிரி ஆக்சிஜன் டேங்க்லாம் இல்லை, ஃபேஸ் மாஸ்க். அந்த தண்ணிக்குள்ளே போனால் கூட நம்மளால பேச முடியும். அந்த மாஸ்குள்ளே போட்டுட்டா தண்ணிக்குள்ளே போனால் கூட நம்மளால பேச முடியும், கிளியராக பேச முடியும். அந்த அளவுக்குலாம் அப்போ டெக்னாலஜி இல்லை. திமிங்களை நினச்சி ஒரு தட்டு தட்டினாங்கன்னா நம்மளால மேல் தட்டு போட முடியும், தண்ணியோட மேல் பொருளத்துக்கு வர முடியும். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ நேர கரையில போய் அவனை தக்கிடு. கரெக்டா அந்த ஸ்பாட்ல போயிட்டு, ஏமா தம்பி அவனை நேரம் நினைவே கரைக்கு எடுத்துன்னு போயிட்டு ஒரே கட்டி முடிச்சிருவோம். நாள் முடிஞ்சது நீ தம்பி, உனக்கு வேண்டிய சம்பளமும் நான் கொடுத்துருக்கேன். அது குட்டி மீனெல்லாம் திருவிழா ரொம்ப சாப்பிடும், பெரிய மீன் தான் சாப்பிடும். குட்டி மீன் இத்தனோடு 1 இன்ச் மீன் இருக்கும், அந்த மீன் அதுக்கு இன்ட்ரெஸ்டாக சாப்பிடும். ஒரு வேலை முடிஞ்சது ராஜா, நீ கிளம்பி நான் உனக்கு வேண்டிய ஆதாரத்தை ஒன்று கொடுக்குறேன் அப்படிங்கிற. அதே மாதிரி அதுவும் தட்டிட்டு கிளம்பு. இப்போ மறுபடியும் என்ன பண்ணாரு, இந்த பாரு தம்பி உன்கிட்ட நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், நீ முன்னாடியே செஞ்சிருந்தா இந்த மீனுக்குள்ள எதுக்கு நீ கஷ்டப்படணும் சொல்லு. அவன் முன்னாடியே கேட்டிருந்தான்னா, போய் சொல்லியிருந்தான்னா, ஆண்டவர் இந்த ஊரையும் ஆசீர்வதிச்சிருப்பாரு, இவனையும் ஆசீர்வதிச்சிருப்பாரு. நம்ம மற்றவங்களுக்கு ஜெபிக்கிறோம், நம்ம வந்து மற்றவங்களுக்கு ஜெபிக்கிறோம்னா அவங்களையும் ஆசீர்வதிப்பாரு, ஜெபிச்ச நம்மளையும் ஆசீர்வதிப்பாரு. நம்ம இப்போ ஒருத்தர் வந்திருக்காருன்னா, தம்பி எனக்கு ரொம்ப உடம்பு முடியலப்பா, எனக்கு வந்து எப்படி ரொம்ப ஒரு மாதிரியா இருக்கு, வயிறு ஒரு மாதிரி பண்ணுது. அவருக்கு ஜெபம் பண்ணோம்னா அவருக்கு வந்து கொடுக்க வேண்டிய நன்மைகளை கொடுப்பாரு, நமக்கு தேவையான நன்மையை நமக்கும் கொடுப்பாரு. நம்ம ஜபிக்கிறவங்களுக்கும் கொடுப்பாரு, ஜபத்தை கேட்கிறவங்களுக்கும் கொடுப்பாரு. ஜபம் அப்படிங்கிறது நமக்கு நாமே பண்ணிக்கிறத விட மற்றவங்களுக்கு பண்ணி பாருங்க, அதோடைய ஆசீர்வாதம் பல மடங்கு அதிகரிக்கும். நம்ம எத்தனை ஆயிரம் பேருக்கு வந்து ஜபிக்கிறோமோ, 10 லட்சம் பேருக்கு ஜபிக்கிறோம்னா, 10 லட்சம் பேருக்கும் உடம்புல எந்த வகையும் இருக்கக்கூடாதுன்னு ஜபிக்கிறோம்னா
அவங்களுக்கு அந்த 10,00,000 பேருக்கு உடம்பு நல்லா இருக்கும், சுகமா இருப்பாங்க. ஆண்டவர் அவங்கள ஆசீர்வதிச்சுட்டு நம்மளை பார்க்க மாட்டார். ஜெபம் பண்ணவங்களும் பார்க்க மாட்டார். அவர் ஒருத்தருக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டு இன்னொருத்தருக்கு தூக்கி போட்டு போறவர் கிடையாது. 10,00,000 பேருக்கு நம்ம ஜெபிக்கிறோம்னா அந்த 10,00,000 பேருக்கு உடனே சுகத்தை கொடுத்தார். உடனே நமக்கு என்ன பண்ணுவாரு, எப்பா நீ 10,00,000 பேருக்கு ஜெபம் பண்ணியிருக்க, நீ கேட்டதுக்கும் நீ நினைச்சதுக்கும் நீ கேட்டதுக்கும் அதிகமா கொடுப்பேன். நீ சின்ன வீடு வேணும், சின்னதா ஒரு வீடு இருந்தா போதும், சும்மா ஒரு 4 பேர் இருக்கிற மாதிரி வீடு கேட்டனா நான் 50 பேர் இருக்கிற மாதிரி வீடை கட்டி கொடுத்தேன். நீ சின்னதா ஒரு கார் கேட்டனா, சின்னதா ஒரு 5 பேர் போற மாதிரி கேட்டனா நான் 10 பேர் அந்த கார்ல உட்காந்து போற மாதிரி ஒரு காரை ரெடி பண்ணி கொடுத்தேன். நீ இவ்வளவுதான் பணம் வேணும், ஒரு 50 லட்சம் தான் வேணும்னா நான் 100 லட்சம் உனக்கு கொடுக்கணும். எல்லாத்துக்குமே டபுள் மடங்கு நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். நம்ம சரி கடைச்சி போகிறது போயிடக்கூடாது. நம்ம எத்தனை பேருக்கு ஜெபிக்க நமக்கு ஆசீர்வாதம் 2 மடங்கு கூடிக்கிட்டே இருக்கும். நீ சின்னதாக ஒரு வீடு கட்டனா, நீ 1000 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு வீடு கேட்கறனா அவர் 4000 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு வீடு கட்டி கொடுப்பார். நீ ஒரு கம்மியா சாப்பாடு கேட்கறனா தட்டா உனக்கு அழைச்சிக்கிட்டே இருப்பார். எனக்கு இவ்வளோ போதும், சாப்பாடு இவ்வளோ போதும், கம்மியாக தான் சாப்பிடுவேன் அப்படின்னா உனக்கு திருப்தி, அந்த கம்மியான சாப்பாட்டில் உனக்கு திருப்தி இருக்கோ இல்லையோ ஆண்டவருக்கு திருப்தியே இருக்காது. சரி என் பையன் இவ்வளோ கம்மியாக சாப்பிட்றான், அவன் வயிறு ஃபுல்லாக வரைக்கும் சாப்பிடணுன்ட்டு அவர் கொடுத்துட்டே இருப்பார். ஆவியின் கனியை கொடுத்துட்டே இருப்பார், வயிறு ஃபுல்லாக வரைக்கும் கொடுத்துட்டே இருப்பார். நீ இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு, பசங்க இல்லைன்னா எனக்கு ஒரு பையன் போதும், ஒரே ஒரு பையன் கொடுக்கணும்னா உனக்கு 2 பையன் கொடுப்பாரு, 2 மகன் ஆசீர்வதிக்கப்பட்டு கொடுப்பாரு. அண்ணால் பொருத்தனை பண்றாங்க, இசப்பா இந்த மாதிரி எனக்கு ஒரு பையனை கொடுத்தீங்கன்னா என்னுடைய கடைசி மூச்சு வரைக்கும் உங்களுக்கே நான் கொடுத்துருவேன் அப்படி பொருத்தனை பண்றாங்க. ஆனா அண்ணாவுக்கு ஒரு குழந்தை கொடுத்தாரு, சரி ஒரு குழந்தை தானே எடுத்துக்கோ அப்படின்னு கொடுத்தாரு, விட்டாரு. கூட சேர்ந்து 5 பேர் கொடுத்தாரு. அதுல மொத்தமும் பையனா சாமியால கொடுத்தாரு. அண்ணா கேட்டது ஒரே ஒரு ஆசீர்வாதம் தான், ஒரே ஒரு ஆசீர்வாதத்தை தான் கேட்கிறான். ஆனா ஆண்டவர் ஒரே ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டு முடியல, 6 ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா, 6 ஆசீர்வாதம், 6 பிள்ளைகளை கொடுக்கிறார். அதே மாதிரி சாமுவேல் என்ன பண்றாங்க, ஒரு வயசு வந்ததுக்கு அப்புறம் எடுத்துட்டு போய் அண்ணாடி எந்த சபையில ஜெபிச்சாலும் அதே சபையில அந்த குழந்தைய எடுத்து போய் விட்டான். அவன் சின்ன பையன் வளர்ந்து பெரிய இடம் தீர்க்க தரிசனம், அவர் ஆசீர்வதிச்சவங்க தான் பெரிய, அவர் மூலியமா ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் தான் பெரிய பெரிய ஸ்தானம் வந்தாங்க. முதல்ல சவுல் அரசன், முதல்ல ஆண்டவர் சாமுவேலை பார்த்து நீ சவுல அரசனாக்கு அப்படிங்கிறார். அதே மாதிரி அவர் சவுல ஆசீர்வதிச்சு ஒரு அரசனாகிறார். அடுத்து சவுலுக்கு அடுத்து தாவீது ஆசீர்வதிக்கிறார். தாவீது ஸ்பெஷலா ஆசீர்வதிக்கிறார். ஏன்னா தாவீது மற்ற எல்லாரையும் காட்டிலும் ஆண்டவருடைய கண்கள்ல அழகான ஒரு ஒருத்தனா இருந்தான். மற்றவங்க 7 அண்ணன்களை காட்டிலும் இவனை பார்க்கும்போது அழகான கண்களை வைத்திருந்தாங்க, அழகா இருந்தான். செம்ம ஒரு எப்படி சொல்றது, ஒரு பரிசுத்தம், அவன் முகத்துல ஒரு பரிசுத்தம் தெரிஞ்சுது. அவங்க 7 அண்ணன்களும் அவனை கண்டுக்கவே இல்லை. போருக்கு அந்த பேட்டில் ஃபீல்டுக்கு வந்தப்போ
டேய் போடா, போய் அந்த எதிர்க்க கொஞ்சம் ஆக்க மேய்ச்சிட்டு வர போடா அப்படின்னு அவன் வந்து எனக்கு தப்பி விடுவான். அப்படி தாழ தட்டப்பட்டவன் அவனுடைய இதெல்லாம் தாங்கிட்டான். அவன் ரொம்ப தாழ தட்டி 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 அவனை வளர்ந்து. ஆனா அவன் அண்ணனெல்லாம் போய் நிற்கலாம் முடிஞ்சது. அந்த வார்டில் கோலியத்துக்கு எதிரான வார்டில் போயிட்டு நின்று அவன் மூஞ்ச பார்த்துட்டு வரத்துக்கு மட்டும்தான் முடிஞ்சது. ஆனா தாவீது என்ன பண்ணான், நீங்க 2 வருஷம் ஆனாலும் 5 வருஷம் ஆனாலும் இப்படிதான் பார்த்துட்டு இருப்பீங்க. நீங்க உங்க சுய பலத்தினால வரீங்க, அவன் அடிக்க முடியல. நான் வரேன்டா அவன் அடிக்கிறதுக்கு. கூட ஒரு பெரிய சிங்கமே இருக்கு. பெரிய சிங்கமே பின்னாடி இருக்குது. யூதராஜ சிங்கம் கூட வராரு. கோலியத்தை பார்த்து அதான் சொல்றான், அடி நீ ஒரு நாய்தாடா அப்படிங்கிறான். நீ ஈட்டியோடையும் பட்டயத்தோடையும் வர, ஆனா நான் வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் படைத்த சர்வ வல்லவருடைய நாமத்தினால வரேன். கல் எடுத்துட்டு வர, கல்லுனா 5 கல் எடுத்துக்கலாம். ஆண்டவருடைய 5 காயம் ஈக்குவலா எடுத்துட்டு வரான். நீ என்ன வேணா பண்ணிக்கோ, இல்லை என்ன வேணா கிண்டல் பண்ணிக்கோ, பொடி பையன் கிண்டல் பண்ணிக்கோ, இல்ல கல் அடிக்க வந்தவன்னு சொல்லிக்கோ. ஆனா நான் அடிச்சேன்னு வச்சுக்கோ, அதாவது நானா ஆண்டவர் அடிச்சாருன்னு வச்சுக்கோ, நீ எவ்வளோ கீழே வேணா போயிடுவ. ஆண்டவர் உயரத்துலதான் நம்ம பெரிய ஆளு. ஆண்டவர் உயரத்துனா கொஞ்சம் கொஞ்சமா மொத்தமும் கொஞ்சம் கொஞ்சமா தான் உயர்த்துவாரு. அவர் உயர்த்தும் போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா உயர்த்துவாரு. ஆனா கீழே தட்டும் போது பட்டுன்னு ஒரே ஒரு தட்டு தான் தட்டுவாரு, ஃபுல்லா கீழே போயிடும். ஒரே ஒரு கல்லை மட்டும் எடுத்து குண்டி கொள்ள வச்சு சுழட்டு ஒரு அடி அடிச்சு கரெக்டா நெத்து போட்டு அடிச்சு. அப்படியே அவன் இப்போ இங்க நடு நெத்தியில பட்டுச்சுன்னா பின்னாடி படுத்த மாதிரி விடுவாங்க. ஆனா அவன் குப்பை வேணும். தாவீது நின்று அடிச்சதும் முன்னாடி இருந்து அடிச்சான், அடிச்சு முடிச்சிட்டான். ஆண்டவர் என்ன பண்ணாரு தெரியுமா, விழுவிட பின்னாடி போயிட்டு கோலியாத் நிக்கிறாங்கன்னா ஒரு கோடு தான் போட்டார், கீழே விழுந்தான். முன்னாடி தாவீது, பின்னாடி ஏசப்பா, 2 பேரும் கோலியத்தை சுத்தி நிக்கிறாங்க. ஆண்டவர் முன்னாடியே வந்து பிளான சொல்லிட்டாரு, நீ முன்னாடி இருந்து கல்ல அனுப்பி பின்னாடி இருந்து அவன் பின்னாடி நான் தட்டேன் அப்படின்னு பிளான் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி ஓடி போயிட்டு முன்னாடி நின்று நீ என்ன வேணா கிண்டல் பண்ணிக்கோ, நான் கல்ல தட்டிக்கிறேன்னு முண்டி கொள்ள வச்சு சுற்றி ஒரு தான் நெத்து போட்டில் அடிச்சு. உடனே ஆண்டவர் பின்னாடி நின்று ஒரு தட்டு தட்டினார், கவுந்து குப்பரை விழுந்துட்டான். உடனே என்ன பண்ணா, ஓடி போயிட்டு அவன் குட்டி பையன் அந்த மார்க் கவசத்தை கூட அவனால போட முடியாது, அந்த அளவுக்கு சின்ன பையன், கஷ்டம். அவ்வளோ பெரிய கத்தியை எடுத்து என்ன பண்ணா, எடுத்து தலையில ஒரு போடு போட, தலையை துண்டா வெட்டி எடுத்துட்டு. உடனே எல்லாம் போட்ட ஆரம்பிச்சாங்க. அவங்க என்னன்னு, தாவீது கொண்டது 11,000, சவுல் கொண்டது வெறும் 1000 தான் பண்ணான். 10,000 வெறும் 1000. இவன் கொண்டது வெறும் 1000 தான். யாரு? சவுல் கொண்டது வெறும் 1000 தான். ஆனா ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் 10,000 அவனுடைய எதிரிகளை கொண்டான். அதுவும் அவனுடைய சொந்த பலத்தினால கொள்ளல. அந்த 10,000 பேர் கூட அவன் சொந்த பலத்துல கொள்ளல. சொந்த பலத்துல கொள்ளணும்னு நினைச்சா குட்டி பையன் கொல்ல முடியுமா? அவ்வளவு பெரிய சோல்ஜர்ஸே அப்படியே முடிக்கிறாங்க. குட்டி பையன் எப்படி 10,000 பேர் கொல்ல முடியும்? அவன் சொந்த பலத்துல போகல, உலகத்தை படைத்த சர்வ வல்லவருடைய பலத்துல போறான். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் சும்மா கல்லை எடுத்துட்டு போனான்.
கல் எடுத்துட்டான். கூட 2 பேரும் கூப்பிட்டு போனான். அவன் சும்மா தனியா போல, அந்த வால் ஃபீல்டுக்கு அவன் தனியா போல, 2 பேரும் கூப்பிட்டு போனான். ஒன்று அந்த 5 கூழாங்கல், இன்னொன்று வானத்தையும் பூமியும் நீரூற்றுகளையும் உண்டாக்கின பெரிய யூதராஜ சிங்கத்தை கூட்டிகிட்டு போனான். நம்ம இந்த மனுஷன் அப்படிங்கிறதுலாம் இது கிடையாது. கல் கூட அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. கல் கூட அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. என்ன சொல்றது, கல் கூட அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. அவன் ஆண்டவருக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறான். நீ எப்படி வேணா வந்துக்கோ, அவன் சொல்றது என்ன சொல்றான், நீ எப்படி வேணா வந்துக்கோ, வீட்டை எடுத்துன்னு வரையா வா, பட்டை எடுத்துன்னு வரையா வா, ஷீல்ட் எடுத்துன்னு வரையா வா, நான் ஆண்டவர் கூப்பிட்டு வர 40 நாளா தூஷித்து கொண்டு இருக்கிற என் தேவனை நான் கூட்டிகிட்டு வரேன், இஸ்ரவேலின் தேவனை கூட்டிகிட்டு வரேன். கூப்பிட்டு வந்தா ஓவரா பேசினாங்க, அடிச்சு படுக்க வச்சுட்டான். எல்லா சோல்ஜர்ஸும் இதை என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாங்க. அப்போ அரசியலாக சவுண்ட் கூட யோசிக்கிறான், என்ன பண்றதுன்னு அவனே முடிக்கிறான். என்ன பண்ணலாம், எப்படி பண்ணலாம், நைட்டு தூங்கும்போது மண்டையில் ஒரு போடு போட்டுக்கலாம், எப்படியாவது அவன் பண்ணணும்னு யோசிக்கலாம் முடிஞ்சுது அவனால. அவன் நைட்டு படுக்கும்போது அவனை நாக் அவுட் பண்ணிடலாமா தான் யோசிக்கலாம் முடிஞ்சது அவனால. என்ன சொல்றது, அவனால யோசிக்க மட்டும்தான் முடிஞ்சது. என்ன பண்ணலாம் யோசனையே விட்டாங்க. ராஜா எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க, நான் முடிச்சுட்டு வரேன் அப்படின்னா. அது டூரிஸ்ட் பிளேஸ்டா, வார் ஃபீல்டுடா அப்படி. அரசே, நீங்க மனுஷனால அனுப்புறீங்க. நீங்க அதாவது நான் யார் தெரியுமா அனுப்புறேன், யூதராஜ சிங்கத்தை அனுப்புறேன். யூதராஜ சிங்கம் அங்க வராரு, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. நான் என் ஆட்டை கொண்ட வந்த சிங்கத்தையும் நான் தான் கொண்டேன், கரடியும் நான் தான் பண்ணேன். அதுவும் நான் கொண்டல, வானத்தின் பூமியும் சமுத்திரத்தின் நீரூற்றுகளையும் உண்டாக்கின அந்த தேவனை நான் கூட்டிகிட்டு வரேன். அவன் நல்ல தைரியமே பேசணும். அதை பார்த்துட்டு சரி உனக்கு வேணா ஒரு சான்ஸ் தரேன் அப்படின்னா. போகும்போது ஷீல்டு, அந்த மார்க் கவசம், தொப்பி, அது இதுன்னு கொடுத்து பார்க்குறாரு. இவன் தூக்கி பார்க்கலாம். இப்போ நான் இருக்கிறேன்னா என்னாலே தூக்க முடியாது, ஏன்னா அவங்க அவ்வளோ வெயிட்டாக இருக்கு. அவன் குட்டி பையன் எப்படி தூக்குவான்? உடனே என்ன பண்றான், எல்லாத்தையும் கழுவி தூக்கி போட்டு எனக்கு வேணாம், நீங்களே வச்சு சண்டை பண்ணுவீங்க எனக்கு, அப்புறம் எப்படி அவனை ஜெயிப்பா அப்படின்னு கேட்கறாரு. இந்த ஷீல்டு கத்தி இது எதுவுமே இல்லாம அவனை எப்படி சண்டை போடுவேன் அப்படின்னு கேட்கறான். ராஜா, நீங்க இன்னும் சௌதரசே, நீங்க இன்னும் என்னுடைய ஆண்டவரை நீங்க புரிஞ்சுக்கவே இல்லை. உடனே என்ன பண்றான், எடுத்து வந்த 5 கூழாங்கல், ஒரே ஒரு கூழாங்கல் எடுத்து, எனக்கு 5 கூழாங்கல் கொடுங்க, 5 கூழாங்கல் போதும், அதை நானே என்ன பண்ணிக்கிறேன், தேடி எடுத்துக்கிறேன். 5 கூழாங்கல் எடுத்து ஒரு கூழாங்கல் எடுத்து குண்டிகோல வச்சு அடிக்கிறான். கரெக்டாக நிறுத்தி போட்டுல எடுத்துக்குது. ஆண்டவர் பின்னாடி இருந்து பின்னந்தலையை தட்டாரு, கீழே விழுந்துடுறான், கவுந்து விழுந்துடுறான். உடனே அவன் தலையில ஒரு போடு போட்டு தலையில துண்டை எடுத்துடுறான். அவனுக்கு கடைசியில் அவன் பெரிய ஆளா வரான், பெரிய ராஜாவா வரான். சாமுவேல் ஆசீர்வதிக்கிறார், இஸ்ரவேலின் ராஜாவை வரான். பல நிறைய பேட்டில் ஜெயிக்கிறான், எல்லாம் முடிக்கிறாங்க. ஒரு ஆடு மேய்ச்சிட்டு இருந்தவன் இவ்வளவு பெரிய ராஜாவா? அவன் ஆடுதான் மேய்ச்சிட்டு இருந்தவன், ஆடு மேய்ச்சிட்டு இருந்தவன, ஆடுக்கு பின்னாடி போயிட்டு இருந்தவன, அவளுக்கு பின்னாடி 1000 பேரை கூட்டு வர வச்சாங்க.
நினைச்சா கொஞ்சம் கொஞ்சமா ஒருத்தனை டாப் எடுத்துட்டு வந்துடலாம். ஆண்டவர் நினைச்சாருன்னா நினைச்சு ஒருத்தரை பயன்படுத்தி அவனை உயர்ந்த ஸ்தானத்துல வைக்கணும். உயர்ந்த ஸ்தானத்துல வைக்கணும். எவ்வளோ டாப் எடுத்துக்கணுமோ அவ்வளோ டாப் நினைச்சு பார்க்க முடியாத நேரத்துல எடுத்துட்டு வந்து டாப்ல எடுத்து வந்து விட்டுருவாரு. இதுவே ஆண்டவருக்கு அவருக்கு அவர் மூலியமா பயன் இல்லை. அதாவது ஆண்டவருக்கு அவர் பயன் இல்லை அப்படின்னா அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. நம்ம எப்பவுமே ஆண்டவரை தான் போற்றணும். ஏன்னா ஆண்டவர் ஒருத்தர் தான். ஆண்டவர் ஒருத்தர் தான். யாரு? தொழுகைக்குரியவர். தானியெல்லாம் தான் சொல்றாரு, நீ சாதாரண மனுஷன்னா அவனெல்லாம் வணங்க மாட்டேன், ஏன்னா தேவன் ஒருத்தர் தான் தொழுகைக்குரியவர் அப்படிங்கிறான். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தொழவே இல்லை. நீங்க தடையே போனாலும் பரவாயில்ல, உங்களெல்லாம் நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், தொழுது கொள்ளவே மாட்டோம். நீங்க நெருப்பு போடுங்க, எங்களுக்கு பிரச்சனையே இல்லை. யார் தைரியம், யார் மேல இருக்கிற தைரியத்தை சொல்றாங்க? அவங்க மேல இருக்கிற தைரியம் இல்லையா? சாத்ராக் மேல இருக்கிற அவங்க நம்பிக்கையில அவங்க ரெண்டு பேர் சொன்னாங்களா? இல்ல ஆபேத்நேகோ மேல இருக்கிற நம்பிக்கையில இவங்க ரெண்டு பேர் சொன்னாங்களா? இல்ல, அவங்க மேலேயே அவங்க நம்பிக்கை வச்சிருந்தா உள்ள போன உடனே இருந்திருக்கும். அவங்க தில்லா சொல்றாங்க, என் நெருப்புல போட்டுக்கோ, இந்த சிங்கத்தோட கெவியில போட்டுக்கோ, இல்ல தண்ணி இல்லாத நாட்டுக்கு நாடு கூட கிடைக்கிறோம். ஆனா ஆண்டவர் எங்களை காப்பாற்றுவார். யார் எங்களை காப்பாற்றுவார்? வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவர் எங்களை காப்பாற்றுவார். ஆமென். வானம், பூமி, சமுத்திரம், நீரூற்று இதெல்லாத்தையும் உண்டாக்கினவர் ஒருத்தர் இருக்கார். அவர் எங்களை காப்பாற்றுவார். அந்த தில்லில என்ன பேச்சு பேசினாங்க, அவர் நேபுகாத் பேசுற கால ஆயிட்டான். எரியிற நெருப்ப இன்னும் அதிகமாகிட்டான். அதான் சொல்லுவாங்க, எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்துறதுன்னு. இன்னும் 7 மடங்கு ஏற்றிட்டான். ஏற்றி இப்போ போடுறாங்க உள்ள. போட்ட அடுத்த நிமிஷம் என்ன ஆச்சு தெரியுமா? அவங்களை கெட்டியிருந்த அந்த கயிறு மட்டும்தான் பசுமமா போச்சு. அவங்க தலையில இருக்கிற முடி கூட கருதில்ல. வெளியில வந்தா மோது பாக்குறாங்க. அந்த நெருப்புக்குள்ள போயிட்டு வந்த ஒரு ஸ்மெல்லே தெரியல. அவளே ஒரு லாங் டிஸ்டன்ஸ்ல நிக்கிறான். அவங்க லாங் டிஸ்டன்ஸ்ல தூக்கி போட்டவனே முடியாம கீழே விழுந்துட்டான். அந்த அண்ணன் தாங்க கீழே விழுந்துட்டான். இப்போ அவங்க என்ன பண்றாங்க, நெருப்புக்குள்ளதான் இருக்காங்க. அது மற்றவங்களை பார்த்தா மற்றவங்களுக்கு அது வந்து என்னது, நெருப்புக்குள்ள இருக்காங்க. ஆனா அவங்க இந்த மாதிரி சில்லுன்னு ஒரு ஃபேன் காத்தடி, எனக்கு இப்போ குழுக்குழுன்னு இருக்கு. காரணம் இந்த ஃபேன் கிடையாது, ஏசுப்பா. ஏன்னா இப்போ 35 டிகிரி இங்கெல்லாம் நிற்க முடியுமா? இந்த ஃபேன் காத்துனால எனக்கு குழுக்குழுன்னு இல்லை, ஏசப்பா கொடுக்குற ஏசினால எனக்கு குழுக்குழுன்னு இருக்கு. நம்ம வீட்டில் இருக்கிற சாதாரண இன்வெர்டர் ஏசியும் ஆண்டவருடைய மல்டிபிள் இன்வெர்டர் ஏசியும் ஒன்னா ஈக்குவல் ஆக முடியாது. இங்க இருக்கிற இன்வெர்டர் ஏசி அடிக்கடி நம்ம ரிப்பேர் பண்ண வேண்டியது வரும். இது அடிக்கடி மக்கள் பண்ற ஏசி. இது 24 ஹவர்ஸும் நல்லா குழு 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 குழுன்னு நம்ம காத்து கொடுக்கும். இந்த ஃபேனு ஆண்டவருடைய ஏசிக்கு முன்னாடி, ஆண்டவருடைய ஃபேனுக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லை. நம்ம வீட்டில் இருக்கிற இன்வெர்டர் ஏசினா ஆண்டவருடைய இன்வெர்டர் ஏசி முன்னாடி ஒண்ணுமே இல்லை. இந்த இயற்கை காத்து அவருடைய காத்துக்கு
தோத்துடும். இந்த இயற்கை காற்றை அவங்க உருவாக்குறது. இந்த ஃபேனுலாம், இந்த ஃபேன் ரெக்கை, இந்த ஃபேனு எல்லாமே நம்ம உருவாக்குனது. ஆனா இந்த இயற்கையை ஆண்டவர் உருவாக்குனது. இந்த ஃபேன் கரெக்ட். இந்த ஃபேன் உருவாக்குறது கூட, இந்த ஃபேன் விடுங்க, இந்த சேர் உருவாக்குறது கூட ஆண்டவர் கொடுக்குற ஞானங்க. இந்த கேமரா ஸ்டாண்ட் உருவாக்குறது கூட, இந்த கேமரா ஸ்டாண்டை ரெடி பண்றது கூட ஆண்டவர் கொடுத்த ஞானம். சர்ச்சு கூட இருக்கிற சேர் இடம் பத்தாம அங்க சைட்ல இருக்கிற சேரை வெளியே போட வேண்டியது வரும். இங்க இடம் இல்லை, உள்ள இடம் பத்தலப்பா. எல்லாம் அவங்க சொல்றாங்க, என்னங்க நீங்க உள்ள இடம் பத்தல, வெளியே போற சேரை வைன்னு சொல்ற நிலைமை இங்க வரும். அதாவது எப்படி சொல்றது, பால் பொங்கி வடிகிற மாதிரி உள்ள பால் அந்த கிண்ணத்துக்குள்ள இருக்குன்னா உள்ள இருக்க முடியாம பொங்கி வர மாதிரி பத்தாம அங்க 2 செட்டு சேர் இருக்கு, அங்க ஒரு செட்டு சேர் இருக்கு, எல்லாத்தையும் வெளியே வைங்கப்பா. லட்சக்கணக்கில் இந்த சர்ச்சை தேடி வருவாங்க. அப்ப பெரிய இந்த சின்ன இடத்த விட்டுட்டு பெரிய இடத்த கொடுப்பார், ஒரு பெரிய கிரவுண்ட் வாங்கி கொடுப்பார். இங்க பேசுனது நான் இல்லை, நீ நின்னது மட்டும்தான் நானு, நீ சும்மா நிக்கிறேன் நானு. நீ பாத்தீங்கன்னா என் வாயின் வார்த்தை கூட ஆண்டவர் கொடுக்கறது தான். நான் இங்க சும்மா நிக்கிறேன், மைக் பிடிச்சிட்டு, இந்த மைக்ரோஸ்கோப்பை பிடிச்சிட்டு சும்மா நிக்கிறேன். ஆனா பேசுறது ஃபுல்லா ஆண்டவர் தான். ஆமென். பரிசுத்த ஆவியானவர் தான் பேசுறாரு. யார் எத்தனை தடவை வந்து போய் சொன்னாலும் என்ன தம்பி என்ன பேசுறீங்க அப்படி ஆண்டவர் எவ்வளவு இறங்கினா இருப்பா சார். நான் பேசினா ஆவியானவர் உங்க மேல இறங்கவே மாட்டாரு. அவரு என் வாயா இருந்து பேசினாதான் இறந்து இறங்குவாரு. இங்கெல்லாம் நான் எதுவுமே இல்லை, இங்கெல்லாம் நான் எதுவுமே இல்லை. ஜஸ்ட் ஒரு பிரீச்சர் தான். சொல்ல வேண்டியது நம்ம கடமை, செய்ய வேண்டியது ஆண்டவருடைய கடமை. சொல்றாரு, நாம் சொல்றதை செய்யறவர், செய்கிறதை சொல்றவர். அவர் சொல்லாத எதையுமே அவர் சொல்லவே மாட்டார். செய்யாத எதையும் சொல்ல மாட்டாரு, சொல்லாத எதையும் செய்யவும் மாட்டார். இப்போ இந்த சர்ச்சை, இந்த எங்கும் நிறைந்த ஒரு ஜபர் வீட்டை எங்கேயோ எடுத்துட்டு போகணும்னு ஆண்டவர் சொல்லிட்டாருன்னா எங்கேயோ எடுத்துட்டு போயிட்டாரு. இந்த சர்ச் மூலியமா அவருக்கு அபிஷேகம் இருக்குன்னா, அதாவது நம்ம அந்த சபை மூலியமா அவருக்கு ஆண்டவருக்கு மனநிறைவு இருக்குன்னா சொல்லவே முடியாத இடத்துக்கு ஆண்டவர் எடுத்துட்டு போயிட்டாரு. அல்லேலூயா. நம்ம வெறும் மண்ணு தான். நம்மளையே இந்த அளவுக்கு யூஸ் பண்றாருன்னா அவரு கட்டி கொடுத்த சபை எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுவார். இந்த நம்மளையே, நம்ம உடம்பு பார்த்தீங்கன்னா சாதாரண மண்ணு தான், களிமண்ணு தான். இந்த களிமணியே இப்படி யூஸ் பண்றாருன்னா அவரு தொடக்கி வைத்த சபை தான் எங்கும் நிறைந்த சபை. அல்லேலூயா. அவரு தொடக்கி வச்ச சபை தான் இது. ஜஸ்ட் பிகினிங் தான். இனிமேதான் மெயின் பிக்சர் லைன் தான் வரப்போகுது. பார்க்குற வியூஸோட எண்ணிக்கை, பார்க்குறவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாகும், சர்ச்சுக்கு வரவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாகும். உருவாக்குன அவருக்கு சேர்க்க தெரியாதா? சர்ச்சை உருவாக்கி இருக்காரு. இந்த சர்ச்சை உருவாக்குனவருக்கு இந்த சர்ச்சில் கூடி சேர வைக்கிறதுக்கு அவருக்கு தெரியாதா? அடுத்த கொஞ்ச நாள்ல பாருங்க இந்த சர்ச்சு நிறைஞ்சு வரும். இந்த நாளிலே கூட கர்த்தாவே உங்களுடைய வார்த்தை இனிமையா இருக்கிறது. தேனிலும் இனிமையான உங்களுடைய வார்த்தையை கேட்க எல்லோரும் உங்களுடைய சொல்லுங்க. யாருக்கும்
எந்த கஷ்டமும் இருக்கக்கூடாது, எந்த நோய் நொடியும் இருக்கக்கூடாது. நோய் இருக்கிறவங்க எல்லாரும் அந்த நோய் இருக்கிற இடத்துல கை வச்சுக்கோங்க, வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஒரே வார்த்தை சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமம். நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு யூஸ் பண்ணுங்க. ஆண்டவருடைய வார்த்தையை பயன்படுத்துங்க. ஆண்டவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் கிருபை என்னைக்கும் இருக்கும். அவருடைய நாமத்தை யூஸ் பண்ண நமக்கு கிருபை பெருகிக்கிட்டே இருக்கும். கேன்சரா, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அந்த கேன்சரை கொண்டு வந்த இந்த பொல்லாத பிசாசு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அக்கினி கடலை எழுது. பிரெயின் டியூமர், அதாவது பிரெயின் கேன்சர் எடுத்துட்டு வர அந்த பொல்லாத பிசாசு இயேசுவின் நாமத்தில் ஏறி நரகத்தில் திருப்தி தரமாகும். உடம்புல என்ன பிரச்சனை, நடக்க முடியல, இயேசுவின் நாமத்தில் எந்திரிச்சு நடப்பார்களா, எந்திரித்து உடனே நடப்பார்களா, கை கால் வலி உடனே சரியாவதா, இயேசுவின் ரத்தம் தெரிக்கப்படுவதா, ஒவ்வொருத்தருடைய எல்லைகளிலும் தெரிக்கப்படுவதா, உங்களுடைய ரத்தம் வெளியே பெற்ற ரத்தம் எல்லாருமேயும் தெரிக்கப்படுவதா, கை மசில் பெயின் இயேசுவின் நாமத்தில் மசில்ஸ் பெயின் சரியாகுது, இயேசுவின் நாமத்தில் சரியாகுது. எந்த எலும்பு கூடாம இருக்கா, இயேசுவின் நாமத்தில் எலும்புகள் கூடுவதா. நாக்கு மடிஞ்சு பேச முடியாம இருக்கிற பிள்ளைகள் இந்த நிமிஷமே, இந்த செகண்டே ஒரு நாக்கு மடியட்டும், பேச ஆரம்பிப்பார். காது கேட்காத பிள்ளைகள் அவருடைய காது உடனே காது செவி திறக்கப்படுகிறார், அவருடைய செவி திறக்கப்படுகிறார். ஃபீவர், பேர்பட்ட ஃபீவரா இருக்கு, இயேசுவின் நாமத்தில் இந்த ஜெபத்தை கொண்டு வருகிற வல்லமை இயேசுவின் நாமத்தில் கெட்டு நிறுவனமாக்குங்க. கெட்டி நிறுவனத்தில் எரிகிற நெருப்புல போட்டு, எரி நாடகத்துல போட்டு இப்பொழுதே பூசுகிறேன். விசுவாசம் ஒரு தந்திரம் என்று வேலை செய்யும். உங்களுடைய பிள்ளைகளை உங்களுக்கு மட்டும் நடக்க முடியல, கால் ஃப்ராக்சர், ஆக்சிடென்ட்ல கால் ஃப்ராக்சர் ஆயிடுச்சு, நடக்க முடியல. யாரா இருக்கணும், பிரதர் சிஸ்டர் யாரா இருந்தாலும் காலில் இருக்கிறாங்க எலும்பை புடிச்சு அந்த ஃப்ராக்சர், அந்த எலும்பை பார்த்து சொல்லுங்க, இந்த நிமிஷம் இந்த எலும்பு கூடட்டும், நான் எந்திரிச்சு நடக்கணும்னு சொல்லுங்க. இயேசு நாமத்தினால் நான் எந்திரிச்சு நடக்கணும், இயேசு என் கையை பிடிச்சி தூக்கி விடணும்னு சொல்லுங்க. யாருக்கு இன்னும் என்னென்ன பிரச்சனை இருக்கும், பிரீத்திங் ப்ராப்ளம் இருக்கா, இயேசுவின் நாமத்தில் அந்த பிரீத்திங் ப்ராப்ளம் செய்யும். மவுத் கேன்சர், இந்த நிமிஷம் அந்த மவுத் கேன்சர் சரியாகுது. இந்த மவுத் கேன்சர், அந்த கேன்சர் அடிச்சவங்க அந்த வைரஸ் இயேசுவின் நாமத்தில் சேர்த்து போகலாம். இயேசுடைய பிள்ளைகள் இருக்கிற எல்லைகள்ல பிசாசால காலடி எடுத்து வைக்கணும். ஆமென். இயேசுவின் வேலையை எல்லாரையும் பாதுகாத்துக்கணும்.
உங்களுடைய ரத்தம் எல்லோருமே தெரிவிக்கப்படட்டும். உங்களுடைய ஊழியக்காரர்கள் ஒவ்வொரு மேலும் அந்த ரத்தம் தெரிவிக்கப்படட்டும். பரிசுத்தவான்கள் எல்லா பரிசுத்தவான்களுடைய வீடுகளிலும் எல்லா பரிசுத்தவான்களுடைய எல்லைகளிலும் உங்களுடைய விலையேற பெற்ற ரத்தம் தெரிவிக்கப்படட்டும். பரிசுத்தவான்கள் நீங்க உங்க ரத்த கோட்டைக்குள்ள மறைத்து வைத்துக்கோங்க. பரிசுத்தவான்களை அழிக்க நினைக்கிற அந்த பொல்லாத ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் சங்கரித்து கொள்கிறேன். தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளுடைய உச்சம் தாழ் முதல் உள்ளங்கால் வரை தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார். விக்கிரக கோட்டைகள் இப்பொழுதே சங்கரிக்கப்படுகிறார். எங்க பார்த்தாலும் இயேசுப்பா என் வாழ்க்கையில இதை பண்ணார், இயேசுப்பா என் வாழ்க்கையில அதை பண்ணார், உங்க துணி மட்டும்தான். உம்முடைய வார்த்தை மட்டும்தான் இங்க சுத்திக்கிட்டு இருக்கணும். கையை வச்சு இப்பொழுதே ஜெபம் பண்ணுங்க. இருட்டா பார்த்தா பயம், சாதாரண கருப்பாம்பூச்சை பார்த்தா பயம், கருப்பாம்பூச்சி பார்த்தாலே பயப்படுறாங்க. இருட்டை பார்த்தா பயம், எதிரில் இருக்கிறவங்கள பார்த்தா பயம், எதுக்கெத்தாலும் பயம். உங்க தலையில கையை வச்சு இந்த நிமிஷம் ஜெபம். குடும்பத்துல சந்தோஷம் இல்லையா? தலையில கை வச்சு ஜெபம். இயேசுவின் நாமத்தில் குடும்பத்துல சந்தோஷம் வரணும். இருட்டை பார்த்தா பயம், கருப்பாம்பூச்சியை பார்த்தா பயம், இந்த சின்ன சின்ன விஷயத்துக்கு பயப்படுற, இந்த சின்ன சின்ன விஷயத்துக்கு பயத்தை கொண்டு வர பொருளாதாரிகள் இயேசு பிள்ளைகளை விட்டு, யூதராஜ சிங்கத்தின் பிள்ளைகளை விட்டு இப்பொழுதே விலகி போகிற பட்சம் இயேசுடைய பிள்ளைகள் வீட்டில் கடிகோடுகள் மட்டும்தான், சந்தோஷம் தான், சிரிப்பு தான். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் எல்லாம் இங்க இருக்கிறவங்களோட மாத்திரம் இல்லை, அவரால் உருவாக்கப்பட்ட ஒவ்வொரு சிருஷ்டிகளையும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், கர்த்தரால் நியமிக்கப்பட்டவர், கர்த்தரால் பேச அழைக்கப்பட்டவர். யாரும் எதுவும் பயப்படல. பயத்தின் ஆவியை கொண்டு வருகிற எல்லா பொல்லாத ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் சங்கரித்து போடுங்க. யாருக்கா கோல்டு இருக்கா உடனே தலையில கை வைங்க. கோல்டு இருக்கா, இருமல் இருக்கா, உடனே தலையில கை வச்சு இந்த தும்பலை கொண்டு வருகிற பொல்லாத ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் சங்கரித்து போடுங்க. அந்த தும்பல், அந்த இருமல் எக்காலத்து கொண்டும் இயேசுடைய பிள்ளைகள் வீட்டுல, இயேசு இருக்கிற வீட்டுல தலை தூக்கக்கூடாது. இந்த நிமிஷமே பொல்லாத அந்த கிருமியை கொண்டு வர பொல்லாத ஆவிகள் சங்கரிக்கப்படுறது. இயேசுடைய ரத்தம் எல்லா நேரம் தெரிவிக்கப்படும். ஒருத்தரும் எனக்கு இந்த குறை இருக்கு, அந்த குறை இருக்கு, வீட்டுல அது இல்லை, வீட்டுல இது இல்லைன்னு சொல்லக்கூடாது. வீட்டுல சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, எதுவும் சொல்லக்கூடாது. அன்னைக்கு ஒரு பாட்டி வராங்க, வந்து சொல்றாங்க, யாரோ ஒருத்தர் அவங்க பயந்து இருக்கிறாங்க,
அவங்க பயந்து ஓடிட்டு வராங்க. கல்லை போயிட்டு ஒரு கவரில் போட்டு எடுத்துட்டு வந்து காட்டுறாங்க. இந்த பாருங்கம்மா, இந்த மாதிரி யாரோ ஒருத்தர், யாரே தெரியல, சம்மந்தமே இல்லாம என் மேல கழுத்துக்கு எறிகிறாங்க அப்படின்னு அழுதுகிட்டே சொல்றாங்க. அந்த அம்மா மேல கல்ல எரியணும்னு நினைச்ச அந்த பொல்லாத ஆவிய இயேசுவின் நாமத்தினால, இயேசுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஊழியக்காரர் சொல்லுகிறேன், இயேசுவின் நாமத்தில் அந்த பொல்லாத ஆவிகள் இப்பொழுதே இந்த நிமிஷமே இந்த கணமே பூசுக்கப்பட்டு போவதாக. அந்த அம்மாவை இயேசுவின் ரத்தமே பாதுகாப்பதாக. இயேசுவின் ரத்தம் அவர்களை சுத்திகரிக்கும். இயேசுவின் ரத்தம் அவர்களை பாதுகாப்பு. இயேசுவின் கோட்டை அவர்களை பாதுகாப்பு. இயேசுவே அவர் பாதுகாக்கிறார். வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். இயேசுவே அவர் அந்த அம்மாவை பாதுகாக்கிறார். யாரும் என் மேல கல்லை அடிக்கிறாங்க, யாருமே தெரியல. இயேசுவின் நாமத்தில் அப்பேற்பட்டவர்களுடைய மனக்கண்களை திறப்பீராக. உடனே அவர்கள் அந்த தப்ப உணர்ந்து, ஐயோ அந்த அம்மா மேல நான் தெரியாம கல்லை போட்டுட்டேன் அப்படின்னு அவங்க மனதுல கலங்கி, ஆவியின் கண்கள் திறக்கப்பட்டு, ஆவியின் கண்கள்ல அவங்க கலங்கி, ஐயோ அம்மா உங்க மேல கண்ணு போட்டவங்க தான், என்னை மன்னிச்சிருங்கன்னு ஓப்பனா வந்து அவங்க மன்னிப்பு கேட்கணும். இயேசுவின் நாமத்தில் அப்படி நடப்பதா? எந்த கெட்டதும் நடக்கக்கூடாது. இயேசுவின் பிள்ளைகள் இயேசுவின் ரத்தத்தால் சுத்திகரிக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டிருப்பார்கள். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களை பற்றி சந்தோஷமா பேச கிருபை செய்யுங்க ஆண்டவரே. இனிமேலும் பேச கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஆமென்.